சண்டைக்கோழி சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ருத்ரா புலிமுருகன் கிட்ட பிரிட்ஜில் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பார்க்க சொல்கிறாங்க. புலிமுருகன் அப்படியே தேடிக்கிட்டே போகிறாரு. அப்போ அங்கே பாலம் இடிஞ்சிருக்கிறத வந்து பார்க்குறாங்க. மேடம் இங்கே வந்து பாருங்கள், பாலம் இடிஞ்சிருக்குன்னு சொல்ல நேராக ருத்ரா வந்து பார்க்குறாங்க. இந்த இடத்துல பாலம் இடிஞ்சிருக்குன்னா கண்டிப்பாக ஆக்சிடெண்ட் தான் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்ல அப்போ புலிமுருகன் அப்படியே எட்டி பார்க்குறாங்க. தண்ணி பயங்கரமாக ஓடிட்டுருக்கு. ஐயோ என் மாப்பிளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு புலம்ப அப்போ ருத்ரா வந்துட்டு இந்த இடத்துல ஆக்சிடெண்ட் ஆயிருக்குன்னா கண்டிப்பாக வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் வந்து ஃபைல் ஆகிருக்கும். நாம் போலீஸ் ஸ்டேஷன் போய் விசாரித்தோன்னா என்ன உண்மைன்னு தெரிய வரும்னு சொல்ல அப்போ புலிமுருகன் மேடம் சென்னையில் எவ்வளோ அடியாளுங்க இருக்காங்க, ஆனால் அவங்களெல்லாம் விட்டுட்டு அக்கா எதுக்காக உங்ககிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சாங்கன்னு எனக்கு இப்போ தான் புரியுது. நீங்கள் போலீஸையும் தாண்டி யோசிக்கிறீங்கன்னு சொல்ல அதுக்கு ருத்ரா தப்பு பண்ணிவிட்டு வெளியில் இருக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, நாம் போலீஸையும் தாண்டி யோசிச்சாதான் நாம் தப்பிக்க முடியும்னு சொல்ல அதுக்கு புலிமுருகன் மேடம் உங்கள் கூட வேலை செய்யறது ரொம்ப நல்லா இருக்கு, உங்கள் கூட இருந்தால் ஜெயிலுக்கெல்லாம் போகவே தேவையில்லை, நாலேஜும் கொஞ்சம் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ருத்ராவும் புலிமுருகனும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் விக்ரம், சிவா, மகா இவங்க 3 பேரும் வந்து காரில் வந்துட்டு இருக்காங்க. முன்னாடி பின்னாடின்னு வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து விக்ரம் ஓட்டிட்டு வரும்போது குறுக்க வந்து ஒரு பைக் வந்து வந்துடும். அதனால விக்ரம் சடனாக பிரேக் போட்டு வண்டியை நிறுத்துறாரு. பின்னாடியே ருத்ராவோட வண்டியும் வந்து அப்படியே சடனாக பிரேக் போட்டு நிறுத்துறாங்க. அப்போ ருத்ரா வந்துட்டு காரை எப்படி கொண்டு வந்து நிறுத்துறான் பாரு அப்படின்னு ரொம்ப கோவப்படுறாங்க. அவனை என்ன பண்ணுறன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு ருத்ரா கார்லேருந்து இறங்க வரும்போது அப்போ புலிமுருகன் மேடம் நீங்கள் இருங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புலிமுருகன் இறங்கி வராரு. இறங்கி வந்து நேராக விக்ரம் கிட்ட போயிட்டு இப்படி தான் நீ வண்டியை ஓட்டுவியாடா, ஒழுங்கா டோரை ஓப்பன் பண்ணு அப்படின்னு பயங்கரமாக திட்டுறாங்க. அப்போது விக்ரம் வந்துட்டு அப்படியே புலிமுருகனே பார்க்குறாங்க. யார் இவர், எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. வெளியில் புலிமுருகன் யார் ஆள் என்னன்னு கூட ஒன்றுமே தெரியல, ஒழுங்காக இறங்கி வாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போது விக்ரம் வந்துட்டு இறங்கலான்னு வரும்போது சிவா வந்துட்டு நீ இறங்காதா இரு நான் இறங்குறேன் அப்படின்னு இறங்கி வந்து இங்கே பாருங்கள் அவர் மேலே எந்த தப்பும் கிடையாது, இடையில வந்து ஒரு பைக் வந்து வந்துடுச்சு, அதனால தான் அவங்க பிரேக் போட்டு நிறுத்தினாங்க, எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்ல அதுக்கு புலிமுருகன் என்ன நீ பாட்டுக்கு ஏதோ கதை சொல்லிட்டு இருக்கேன், ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு புலிமுருகன் அவர் பாட்டுக்கு பேச அப்போ சிவா வந்துட்டு இங்கே பாருங்கள் நானே ரொம்ப டென்ஷன் இருக்கேன், எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றாதீங்க, நான் தான் சொல்கிறேன்ல இடையில ஒரு பைக் வந்துருச்சு அதனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஒழுங்காக இங்கேருந்து போங்கன்னு சொல்ல புலிமுருகன் பேசிக்கிட்டே இருக்காரு. அப்போ சிவாக்கு கோவம் வந்து புலிமுருகனை பலார்னு அரைகிறாரு. அரைஞ்ச உடனே இங்கே நடந்தது யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அமைதியாக போயிட்டு காரில் ஏறிட்டுறாரு. புலிமுருகனும் ருத்ராவும் காரில் போயிட்டுருக்கும் போது புலிமுருகன் ருத்ரா கிட்ட மேடம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்க அதுக்கு ருத்ரா ஏன் கேட்குறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போது புலிமுருகன் இல்லை மேடம் இப்படி கண்ட நேரத்துக்கு வரீங்க போகிறீங்க, உங்கள் வீட்டிலலாம் எதுவும் கேட்க மாட்டாங்களா, உங்கள் வீட்டுக்காரெல்லாம் உங்களை எதுவும் சொல்ல மாட்டாரான்னு கேட்க அதுக்கு ருத்ரா வந்துட்டு அவரால் தான் நான் இந்த தொழிலுக்கே வந்திருக்கேன் அப்படின்றாங்க. அப்போது புலிமுருகன் அப்போது உங்கள் வீட்டுக்காரும் பெரிய டானா அப்படின்னு கேட்க இல்லை அவரை போட்டு தள்ளிட்டு தான் இந்த தொழிலுக்கே நான் வந்திருக்கேன், சும்மா எனக்கு வந்து எங்கே போகிறேன் எங்கே வரேன் எப்படின்னு கேட்குறதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, அந்த மாதிரி சும்மா கேட்டுக்கிட்டே இருந்தார் அதனால தான் போட்டு தள்ளிட்டேன்னு சொல்ல அப்போ புலிமுருகன் என்னது வீட்டுக்காரையே போட்டு தள்ளிட்டீங்களா அப்படின்னு வாய் அடிச்சு போகிறாரு. அதுக்கப்புறம் ருத்ரா வந்துட்டு புலிமுருகன் கேட்டால் சரி விக்ரமை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு புலிமுருகன் விக்ரமா அவனுக்கு மாமானா ரொம்ப பிடிக்கும், மாமா என்ன கேட்டாலும் அவர் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை நான் சரக்கு கேட்டேன் என்னை போய் அப்படியே குளிப்பாட்டி கூட்டிகிட்டு வந்துட்டான் பாருங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு ருத்ரா இங்கே பாரு நீ ஓசியில் குடிச்சதெல்லாம் எனக்கு தேவையில்லை, விக்ரமோட குணத்தை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது புலிமுருகன் குணத்தில் தங்கம் கோவத்தில் சிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. விக்ரம் யார் என்னெல்லாம் பார்க்க மாட்டான், கோவம் வந்தால் அடிச்சிடுவான். ஒரு முறை அக்காவே வந்து அவனை அடிக்கிறதுக்கு ஆள் செட் பண்ணாங்க, 10 பேர் இருக்கும், ஆனால் அவங்க மொத்த பேரையும் அவனே அடித்து தூள் பண்ணிட்டான் பாருங்க, உங்களை நினச்சாதான் எனக்கு பாவமாக இருக்குது, நான் வேணா உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன், விக்ரம் நீங்கள் போட்டு தள்ளும் போது தூரத்தில் இருந்து அவனை சுட்டுடுங்க அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மகா அழுதுகிட்டே வந்து வீட்டுக்கு போகிறாங்க. புவனா கிட்ட அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ புவனா வந்துட்டு சிவா கிட்ட வந்து கேட்குறாங்க என்ன நடந்துச்சு என்னாச்சுன்னு கேட்க சிவா நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அதை கேட்டு புவனா என்ன தம்பி நீங்களே இப்படி நடந்துக்கலாமா, இவளே வந்து வீட்டில் ரொம்ப சோகமாக இருக்கான் தான் அண்ணன் இவளை மார்க்கெட்டுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லி சொன்னாங்க, ஆனால் அங்கேயும் போய் அவள் மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்திருக்கீங்களே, ஒழுங்காக முதல்ல அவகிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்ல சிவாவும் வந்து மகா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிருக்கா வேறே, நான் அப்படி நடந்திருக்கக்கூடாது, தப்பு தான், நான் மனசார உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன், அண்ணி சொன்னாங்கிறதுக்காக நான் கேட்கல, எனக்கே அது தப்புன்னு தோணுச்சு, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சிவா அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போ புவனா வந்து மகா வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க, நீ அதை நினச்சலாம் கவலைப்படாத, அவங்க கோவத்தில் பேசியிருப்பாங்க,
அவங்களோட பாசம் தான் வந்து இப்படிலாம் கோவமாக வெளிப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ போய்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா அப்படின்னு மகாவை கன்வின்ஸ் பண்ணி அங்கேருந்து அனுப்புகிறாங்க. மகா ரூம்குள்ளே போயிட்டு விக்ரமை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க. என்னால் தான் இப்படியெல்லாம் ஆயிடுச்சு, இப்படி மார்க்கெட்டில் எல்லோரும் முன்னாடியும் அசிங்கப்பட வேண்டியதாக போயிடுச்சு, நான் மட்டும் இறங்கி போய் டான்ஸ் ஆடாமல் இருந்திருந்தா எவ்வளோ பிரச்சனையும் வந்திருக்காது அப்படிலாம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் விக்ரம் வந்து வீட்டுக்கு போகிறாரு. அங்கே வேணி வந்து காளிமுத்துக்கு சாப்பாடு போட்டுட்ருப்பாங்க. காளிமுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு. வேணி வந்து விக்ரமை வந்து சாப்பிட சொல்லி சொல்கிறாங்க. அப்போ விக்ரம் இல்லை எனக்கு பசிக்கலை வேண்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வேணி ஏன்பா உடம்பு ஏதாவது சரியில்லைன்னு கேட்க, இல்லைம்மா அதெல்லாம் இல்லை எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. காளிமுத்துவும் அவன் தான் பசிக்கலன்னு சொல்கிறான்ல விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னங்க அவன் தான் சொல்கிறானா, நீங்களும் இந்த மாதிரி சொல்கிறீங்களேன்னு கேட்க, அப்போ காளிமுத்து அவன் முகத்தை பார்த்தாலே தெரியலையா அவனுக்கு உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவன் மனசில் தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, நாளைக்கு மார்க்கெட்டுக்கு போனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. விக்ரம் ரூமில் போயிட்டு மார்க்கெட்டில் நடந்ததையும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் விக்கி வந்து அங்கே போயிட்டு விக்ரம் கிட்ட பேசுகிறாங்க. என்ன முருகா ஏன் சாப்பிடலன்னு கேட்க, அப்போது விக்ரம் வந்துட்டு இல்லை எனக்கு பசிக்கலை, நான் மார்க்கெட்டில் கொஞ்சம் ஓவராக நடந்துக்கிட்டேனான்னு கேட்குறாங்க. அதுக்கு விக்கி ஆமாம் ரொம்ப ஓவராக தான் நடந்துக்கிட்டேன், சிவா அண்ணன் யார், ஈஸ்வர ஐயாவோட தம்பி, நீ அவர் மேலே கையை வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அந்த மார்க்கெட்டை நடத்திட்டு வரதே அவங்க மேலே இருக்கிற பயத்தில் தான், பணத்தால் கிடையாது, அவங்கள போய் எல்லோரும் முன்னாடியும் கை நீட்டிருக்கியே அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு சொல்ல, அப்போது விக்ரம் வந்துட்டு இல்லை அது என்ன அறியாமலே வந்துடுச்சு, நான் யாருக்கிட்டையும் அடி வாங்கினவங்க கிடையாதுன்னு எனக்கே தோணுது, என் கை தானாக அவங்கள தடுக்குது, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அதை பற்றி சொல்கிறாங்க. அப்போது விக்கி வந்துட்டு இனிமேல் நீ ஒழுங்காக நடந்துக்கும், நீ பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்ல, அப்போ விக்ரம் வந்துட்டு சரி இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு விக்கி வேணும்னா நீ போயிட்டு சின்னையாக்கிட்ட வந்து மன்னிப்பு கேளு, அதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சிவா வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு மூர்த்தி கூட வந்து தண்ணி அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு எப்படி அவன் உன் மேலே கையை வச்சான், நீ பார்த்துட்டு சும்மாவாக இருந்த, திருப்பி அவனை 4 அடி அடிக்க வேண்டியதானேன்னு சொல்ல, அப்போது அண்ணன் கூட இருந்தார் அதனால தான் என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது அந்த மூர்த்தி வந்துட்டு நீ அவனை சும்மாவே விடக்கூடாது, அவனுக்கு நீ யாருன்னு காமிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு சிவா வந்துட்டு அவன் எப்படி என்ன எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தினானோ அதே மாதிரி அதே மார்க்கெட்டில் அவனை என்ன அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சிவா வந்து பயங்கர கோபமாக பேசுகிறாரு. மறுநாள் காலையில் வந்து சிவாவும் அந்த மூர்த்தியும் வந்து வெளியில் நின்றுட்டுருப்பாங்க. அப்போது மகா வந்துட்டு சிவாக்காக காஃபி போட்டு எடுத்துகிட்டு வராங்க. புவனா அதை வாங்கி நான் கொடுக்குறேன் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து சிவா கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அப்போ கரெக்டாக விக்ரமும் அங்கே போகிறாங்க. அப்போது சிவாவும் மூர்த்தியும் பேசிகிட்டு இருப்பாங்க. புவனா வந்துட்டு சிவா கிட்ட அண்ணன் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல சொன்னார், இனிமேல் வந்து வசூலுக்கு போகும்போது வந்து மூர்த்தியை கூட்டிகிட்டு போக வேண்டாம்னு சொன்னார், இனிமேல் வந்து முருகனை கூட்டிகிட்டு போக சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு சிவா வந்துட்டு ஏன் அண்ணி எதுக்காக அந்த மாதிரி சொன்னாருன்னு கேட்க, அதுக்கு புவனா உங்கள் அண்ணன் எதையுமே வந்து ஒழுங்காக தான் முடிவெடுப்பார், அவர் சொல்கிற மாதிரி செய்ய, அவன் புதுசாக வேலைக்கு சேர்ந்திருக்கான அவனை கூட்டிகிட்டு போகணும்னு சொல்ல, அதுக்கு சிவா நீங்களே சொல்கிறீங்க அவன் புதுசாக வேலைக்கு சேர்ந்திருக்கான்னு, அவனை நம்பி நான் எப்படி கூட்டிகிட்டு போகிறதுன்னு சொல்ல, இங்கே பாரு உங்கள் அண்ணன் ஒரு முடிவு எடுத்துட்டாரு அதே மாதிரியே பண்ணுன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா சிவாவும் மூர்த்தியும் வெளியில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ மூர்த்தி சிவா கிட்ட என்னடா உங்கள் அண்ணன் எப்படி பண்ணிட்டாரு, நீ அவனை பழி வாங்கணும்னு பார்த்தா கடைசியில் வசூலுக்கு அவனையும் வந்து உன்னை கூட்டிகிட்டு போக சொல்லி சொல்கிறாங்களே, அவரே வந்து அவனுக்கு ப்ரொமோஷன் போட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்ல, அதுக்கு சிவா வந்துட்டு அண்ணன் ப்ரொமோஷன் போட்டு கொடுக்குறதில்ல, நான் வந்து அவனை பழி வாங்கிறதுக்கு ஒரு வழியை தேடி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.